தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ பீட்டா கம்பெனிக்கார நாய், அந்த நாய் வந்து நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மேலே தடை விதிச்சுது. அந்த நாய்க்கு என்ன தெரியும் நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை பற்றி, நம்மளுடைய வரலாறு பற்றி தெரியுமா? அவன் தடை செய்கிறான்னு கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறான்னா மத்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுது? மத்திய கவர்மெண்ட் அவன் பேச்சு கேட்டு நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தடை செய்யுதுன்னா இது என்னது? இவனு திங்கிற சோத்தில் மண்ணு கலக்கிறாங்களா? இவனு எதுக்காக தடை பண்ணணும்? நம்மளுடைய வரலாறு தெரியுமா? அவனுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா, இல்லை அந்த பீட்டா கம்பெனிக்காரன் தெரியுமா? நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அது தமிழ் சொத்து, அதை விடவே கூடாது ஒரு காலமும். இன்னும் தமிழ்நாட்டை பற்றி தெரியல யாருக்கும். அவன் அடிச்சுட்டே இருப்பான், நம்ம முது காட்டே இருப்பான்னு நினச்சிட்டானா? பார்த்தான்ல, ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒற்றுமையிட்டாங்க பார்த்தீங்களா? இது போதும். மத்திய கவர்மெண்ட் அது சரியான ஒரு மாமா கவர்மெண்ட் ஆகுது. அவனுலாம் என்ன தெரியும்? ஏன் நம்ம தமிழ்நாட்டு ஒதுக்குறான்னு தெரியல? அதுக்கு சுத்தமாக நம்ம தமிழ்நாட்டை ஓரம் கட்டலாம்ல, நம்ம தனியாக வந்துடலாம். தமிழ்நாடு வரலாறு தெரியாமல் பேசிட்டு இருக்க இந்த நாய்களுக்கெல்லாம் என்ன புத்தி இருக்குது? அவங்களுக்குலாம் ஜல்லிக்கட்டு வேணும், போராடணும். நம்மளுடைய தாய் மண்ணில் நம்ம போராடிய வெற்றி பெறணும், அது முக்கியம். ஜல்லிக்கட்டு நம்மளுது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ். வெற்றி நிச்சயமே எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வெற்றி வெற்றி வெற்றி.